ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். சொல்லுங்க, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். இஸ்ரேல் ஜனங்க, யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புவேன் என் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சிறையிருப்பை திருப்பும் பொழுது நமக்கு என்னதான் இருக்கும்? நம்ம எப்படி தான் இருப்போம்? எப்போ நம்ம ஆடுவோம், எப்போ நம்ம பாடுவோம், எப்போ கை தட்டுவோம்னா சந்தோஷம் மிகுதியாகும் பொழுது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புகிறேன். அப்போ நீ ஆடுவாரு ஒரு ஆட்டம், பாடுவாரு ஒரு பாட்டு, அதில் நான் ரொம்ப மகிமைப்படுறேன்றார். ஆமாம், 2025 வரை நம்ம கஷ்டம் கண்ணீரெல்லாம் கர்த்தர் பார்த்து நம் சிறையிருப்பை திருப்ப விட்டார். ஆமாம், நம்ம சிறையிருப்பு திருப்பப்பட்டு விட்டது. மறுபடியும் சிறையிருப்புக்குள்ள போயிடாதீங்க. யாரோ மறுபடியும் சிறையிருப்புக்குள் போய் விடாதீர்கள். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், அவன் அப்படிதான் திட்டுவான் அந்த பையன் அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? அவங்க திட்டுனாலும் பரவாயில்ல, நம் தேவனுடைய பிள்ளைன்ற ஒரு இடத்த முத்திரை குத்திட்டு வரணும். அவனுக்கு புரிய வேணாம், என் அப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு, என் வாய் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. நம்ம வாய் வேற மாதிரி ஓப்பன் ஆகிடக்கூடாது. எங்கே போனாலும் கர்த்தரை பதிவு பண்ணிட்டு வாங்க, கர்த்தரை பதிவு பண்ணுங்க. ஆமாம், நேற்று இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். அல்லேலூயா. அது மாதிரி நல்ல வேதம் வாசிங்க, நல்ல ஆண்டவர் பிரசன்னத்தில் இருங்க. உங்கள் வார்த்தை அதிகாரமாகும். நீங்கள் யார்கிட்டயோ பேசுனீங்கன்னா அவங்க திருப்பியே பேச முடியாத அளவுக்கு உங்களிடத்துல இருந்து ஒரு அதிகாரம் கிளம்பும். உங்களுக்கு தெரியாதது. வேதத்தை வாசிக்கிறவர்களா, வேதத்தை நேசிக்கிறவர்களா இருந்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையோட போகணும். எங்கே போனாலும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாசித்துட்டு போய் பாருங்க. இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒன்றும் ஜெயம் எடுக்க முடியாது. உங்களெல்லாம் ஒரு நாட்கள் அப்படிதான் கர்த்தர் சாட்சியா நிறுத்த போறார். எப்போ? பைபிள் படிச்சா. ஆமே, நல்லா படிப்போம். பைபிள் படிக்கிறவங்கள நம்மளுடைய சபையில வாட்ச் பண்ணலாம். அவங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போயிட்டு இருப்பார், வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைடான. ஆசீர்வாதம்னா என்ன? எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருப்போம். ஒருவேளை 2025 வரைக்கும் கீழே உட்காந்து கண்டிங்கன்னா தட்டு தூசி எடுத்து கிளம்புடான்றார், நீ எழும்புன்றார். அல்லேலூயா. அதோட இந்த சத்தியத்தை வாங்கி கொண்ட இந்த மன திருப்தியோடு இந்த பாடலை பாடுவோம். நமக்கு ஒத்தாசைனா எங்கே இருந்தால் வரணும்? எனக்கு ஒத்தாசை, எனக்கு உதவினா எங்கே இருந்தால் வரணும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வரும். தைரியம் இருக்கா சொல்ல? நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். பேதுருவை இயேசுவை குறித்து சுவிசேஷன் சொல்கிறான்னு கை கால் எல்லாம் சங்கிலியால் கட்டி வஸ்திரத்தெல்லாம் உருவி இருட்டறையில் 4 அடுக்கு பாதுகாப்பில் உள்ளே வைக்கிறாங்க. நம்மால் உள்ளே போய் அவன் அயர்ந்த நித்திரையில் இருந்தான்னு போட்டிருக்கு. இல்லையா? உடனே பரலோகம் இறங்குது. ஏன்? நான் யாரை குறித்து பேசினேன்? என் ஆண்டவரை குறித்து பேசினேன். எனக்கு பாதுகாப்பு அங்கேருந்து வருண்டான்றார். இல்லையா? உலகம் கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பை தேவன் தாங்க கொடுக்க முடியும். இந்த உலகம் சீர்கட்டு போயிருக்கிறது, அது எப்படியாவது நம்மளை வீழ்த்திடணும்னு சொல்லி வியாதிகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, கடன் பிரச்சனை, தொல்லைகளை மாட்டி நம்மளை விடுது. நீங்களும் போய் அதில் மாட்டிக்கிட்டு அழுவிட்டே கடந்தீங்கன்னா வெளில வரமாட்டீங்க. அழுவ எங்கே தான் போயிட்டு இருப்பீங்க? அந்த சிக்கல் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். அழுகை நிறுத்திட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு எழும்பணும். அல்லேலூயா. நீங்கள் எப்படியாப்பட்ட தேவனிடத்தில் வந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு ஆச்சரியமான அறிவு உங்களுக்கு எனக்கு வந்துடுச்சுன்னா ஜெயிச்சிடலாம். சில நாள் ஆகும், சில அவமானங்களை பார்க்குற மாதிரி நமக்கு தெரியும். ஒரு நாள் வரும்பொழுது எல்லா கடனையும் நீங்கள் கட்டியிருப்பீங்க, கடன் எல்லாம் அடைச்சாச்சுன்னு தைரியமாய் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலையாய் நம்மால் வாழ முடியும். கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஊழியத்தில் எவ்வளோ தேவைகள், எல்லா தேவைகள் மத்தியில் இந்த பாடலை பாடும்பொழுதெல்லாம் கர்த்தர் என்ன கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கேன்? ஆசை கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். உங்களை கடனை அடைக்கக்கூடிய நாள் இன்னிலேருந்து துவங்குது. ஆமேன். நீங்கள் இனி கடன் வாங்காத இருப்ப ஆண்டவரேன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் கடன் எல்லாம் அடைக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. வரும் பர்வதம் நேராயின் கண்களையே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே
ஆண்டவரே. கிருபை உம்முடைய மாறாத கிருபைக்காய் நன்றி. ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை போட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட போட்டார். ஆமென். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். பலப்பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும், எந்த தேவையா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், உங்களுக்கு உதவி செய்கிற, உங்களுக்கு சகாயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. ஒரு தேவன் உண்டு. எல்லா கதவும் நமக்கு பூமியில் அடைபட்ட பிறகு கடைசியா நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா கூட ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். பாருங்களேன், நம்ம தயவுக்காக நிறைய பேர்ட்ட கேட்போம். இவங்க செய்ய மாட்டாங்களா, அவங்க செய்ய மாட்டாங்களா, இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க செஞ்சிட மாட்டாங்களா, நிறைய பேரை தேடுவோம் பாருங்க. மனுஷன்லாம் கைவிட்ட பிறகு இந்த கர்த்தரை நோக்கி வருவோம் பாருங்க. அப்ப கூட இந்த ஆண்டவர் உங்களுக்காக அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாருங்க. ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரே, நான் உன்னை விட்டு விலகல மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரே. என் தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் என்ன சொன்னாரோ அதை அவரே நிறைவேற்றுவார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா வேடிக்கை பார்க்காத ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரை நினைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஆராதனை நீங்கள் முழுசுமா அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு, என்னென்ன வார்த்தையை தீர்க்க தரிசனமாக பேசினாரோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஏன்னா நான் நின்று கொண்டு இருக்கிற இடம் எனக்கு சொந்தமானது அல்ல, இங்கே நிற்க எனக்கு தகுதியும் இல்லை. இது என் தேவன் நின்று உங்களை ஆசீர்வதிக்கும்படியா என்னை இங்கே நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சாபத்தில் இருந்தாலும் உனக்காய் சாபத்திற்காய் பரிகாரமாய் இருக்கிறார்ப்பா ஒரு இயேசு.
உனக்காய் என் இயேசு ரத்தத்தை சிந்தி பரிகரித்தா இருக்கிறப்பா, நீ சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்லுவதற்காக இங்க நிற்க வைத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதமாக வாழ முடியும், நீ கஷ்டப்படாம இருக்க முடியும். உன் கண்ணீரை தேவன் துடைத்து விட்டார். உன் கடன் பிரச்சனையை தேவன் தீர்த்து கட்டிட்டாரு. ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் கடன்ல இருந்தேன், என் கடனை தீர்த்துட்டாருன்னு அப்ப சொல்லாதீங்க, இப்பவே சொல்லுங்க. உங்க கடன்களுக்கு ஒரு சவால் இன்னைக்கு. என் தேவன் உங்க கடன்களை அடைக்கிறாரு. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இது வரைக்கும் நான் ஆசீர்வாதத்தை பார்க்கல, என் தேவன் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னைக்கு வந்தாலும் ஆண்டவர் சொல்ல புது நாளை போல சொல்றாரு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் நீ எத்தனை நாள், ஆயிரம் நாளை கடந்து வந்து, பல வருஷம் கடந்து வந்து தேவ சமூகத்தில் நின்னாலும், ஒருவேளை உங்க பாஸ்டர் வேணான்னு சொல்லலாம், நம்ம பாஸ்டர் சொல்ல மாட்டாரு. சபையில் பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு எங்கடா போன அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் அப்படி கேட்க மாட்டாரு. என் பிள்ளை நீ எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு மனம் திரும்பினியே. அல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருக்கும் பொழுது பெரியவனை காட்டிலும் தன் சிறியவன் இளையவன் வாழ்க்கையே தொலைச்சிடறான். சொத்து பத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு பண்ணி மேய்க்கிறது கூட அருகதையற்றவனாய் திரும்பி வர முடியாதவனாய் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தூரத்திலே அவனை கண்டு அந்த தகப்பன் ஓடி போனான்னு சொல்லுது. அந்த தேவன் தான் நம்ம தேவன். உங்களுக்காக வெயிட் பண்றாருங்க, உங்களுக்காக காத்திருக்கிறாருங்க. எந்த உறவும் இப்படிப்பட்ட அன்பை நீங்க பார்க்கவே முடியாது. இந்த தேவனோட உறவோடு இருங்க, ஐக்கியமா இருங்க, அவரோடு கூட சந்தோஷமா பேசிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. நீங்க அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ண வேணாம், அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ண வேணாம், எனக்கு நல்ல உறவாக இவங்க இருந்தாங்களே, எனக்கு எல்லாம் செய்தாங்களே நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். என் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எல்லாமோ நான் இருக்கிறேன்ப்பா, உனக்கு எல்லாமே நான் இருக்கிறேன், நான் உன்னோட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டுட்டு போகவே இல்லை தெரியுமா, நான் உன்னை விட்டுட்டு போகவே இல்லைன்னு தெரியுமா. அல்லேலூயா. என் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயுமே கைவிட மாட்டாருங்க. கட்டி அணைக்கிற தேவன். அவன் மேலே துர்நாற்றம் அடித்ததுன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோடனே அவனை குளிப்பாட்டுறாங்க. அவ்வளோ சாக்கடை நாத்தம், குளிக்காத இருந்த அவ்வளோ நாத்தத்தையும் தகப்பன் பாருங்க, அதுதான் தகப்பனுடைய உள்ளம். அல்லேலூயா. கட்டி அணைத்து முத்தமிட்டது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இதை தேவன் நமக்கு செய்கிறார். நம்மளுடைய பாவ காரியத்திலேருந்து விலகி நாம் செய்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலேருந்து விலகி இருப்போம்னா கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் கட்டி அணைத்து உங்களை அழகாய் பரிசுத்தப்படுத்தி இன்னைக்கும் வந்த உங்களுக்கு நல்ல வார்த்தையை கொடுத்து உங்களை பரிசுத்தமாக்கி கழுவி, இந்த வார்த்தை கொண்டு கழுவி நல்ல வஸ்திரங்களை உடுத்தி உங்கள் கால்களுக்கு நல்ல மெருகேற்றப்பட்ட நல்ல ஒரு செப்பலை போட்டு நல்ல அழகான மோதிரங்களை உடுத்துவித்து ராஜாவை போல கம்பீரமாய் இந்த தேவன் வாழ வைக்க முடியும். அன்று அந்த பாவத்தில் கிடந்த இளைய குமாரனுக்கு அதை செய்திருப்பார்னா இன்னைக்கு உங்களுக்கு செய்றார். இன்னைக்கு உங்களுக்கு செய்றார். விசுவாசிக்கிறவங்க இதை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையெல்லாம் மாறி போச்சு. இனி நீங்க சந்தோஷத்திலையும் சமாதானத்திலையும் நிறைவிலும் பெருக்கத்திலையும் தான் நீங்க இருக்க போறீங்க. கர்த்தருக்கே நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தும். பிதாவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்